இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கலவையான ஒரு தோற்றத்தை பார்க்கலாம். ஒன்று இந்த 4 முனை போட்டி என்பதிலே எந்தெந்த கட்சி எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அளிக்கிறார்கள் என்பது கவனிக்கப்படுகிறது. அ 2வது கடந்த காலத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தன? இப்பல்லாம் இந்த மாரி வாக்குறுதிகள் குடுத்திருக்கிறார்களே, இதை போல கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா? எந்த அளவுக்கு நிறைவேற்றினார்கள்? என்று மக்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு களமாக உருவாகியிருக்கிறது. இப்பொழுது மற்ற 2 சீமான் கட்சியை பொறுத்தவரைக்கும், அவர் பொதுவா அ அ அவருடைய நிறைய இலவசங்கள் அப்பயெல்லாம் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட, அவருடைய கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானவை? அ ஒ ஒரு பக்கம் அவர் அறிவிக்கிற கொள்கைகளுக்கும், கோட்பாடுகளுக்கும், லட்சியங்களுக்கும் பொருத்தமானவராக கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாரா? அதிகமான பெண்களை வேட்பாளராக நிறுத்துகிறார் என்பதனாலே அவர் பெண் உரிமைக்காக வாதாடுகிறவர், பெண் சுதந்திரத்தை நிலைநிறுத்தக்கூடியவர் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா?